ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாலா தாட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சட்டஸ்டாக்கோட செப்டம்பர் மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தோட ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன, அதாவது சட்டஸ்டாக்கோட ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் லிஸ்ட்லாம் என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட் லிஸ்ட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோ என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே சோஷியல் மீடியாவுக்கும் இதுலேயுமே டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சட்டஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது இடத்துல போயிட்டு ஒரு புது ஃபுட்டை வந்து ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகிறது, அது மாதிரிலாம் அவங்க கூட அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது ஃபெலோ ட்ராவலர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதியான ஒரு தெருவில் வந்து ஒரு சன்செட்டை வந்து நின்று ரசிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ரெயினில் வந்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி, மழையில் மாட்டிக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க தெரியுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேருந்து இருப்பாங்க, ஒவ்வொரு கல்ச்சர்ஸ்லேருந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு ஊருன்னு போகிறோம் அப்படின்னா ஸோ அவங்க கூட வந்து நம்ம சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஏதோ ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் ட்ராவல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக்குள்ளே அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அட்வென்ச்சர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ணி இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ட்ரிப் போகும்போது அங்கே நடுநடுவில் சில கேம்ஸ் விளையாடுற மாதிரி, இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி அங்கே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு மியூசியமுக்கு போகிற மாதிரி, இல்லை நேஷ்னல் பார்க்ஸ் விசிட் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து அங்கே போய் அந்த சிட்டி ஸ்ட்ரீட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லை ஏர்போர்ட்டுக்கோ வந்து எப்படி போகணும் அப்படிங்கிற வழி சொல்லிக்கிறோம், நேவிகேட் பண்ணி வழி சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கேண்டிட் மூமெண்ட்ஸ் கேட்குறாங்க. எப்படின்னா ஒரு தூங்குற ஒரு சின்ன குழந்தைய கேரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி, இல்லை வந்து மேப்பில் வந்து ஒரு வழி தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இந்த ஃபேமிலி அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக்குள்ள கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மூணாவது டாபிக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் வந்து ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் டாபிக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராவல் போகிறதுக்காக நீங்கள் வந்து சூட்கேஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, இல்லை அவுட்ஃபிட்ஸ் வந்து போய் பிக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காரில் வந்து என்ன சொல்கிறது அந்த ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லக்கேஜ்லாம் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி புது பிளேஸில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்லையோ இல்லை பஸ்ஸுலையோ இல்லை ஒரு ஃப்ளைட்லேயோ வந்தோம்னா ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்து அந்த விண்டோ வழியாக வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், டிபாச்சர் போகிறோம், அதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், எங்கே போனாலும் அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி இதை வந்து நம்ம வந்து அதை எப்படி அணுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏர்போர்ட் போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு செக்யூரிட்டி நம்ம செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ், இல்லை நம்ம கொண்டு வந்த பேக்கேஜ் லக்கேஜ்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு ட்ரெயின் டெர்மினலு, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்கிங் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்லாம் இந்த ஜேர்னி அப்படிங்கிற இந்த டாபிக்குள்ளே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட்டில் மொத்தம் 3 டாபிக் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து த ஜேர்னி, அதுக்கப்புறம் ஃபேமிலி அட்வென்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல் மூவ்ஸ். ஸோ இந்த 3 டாபிக் தான்
இப்போ நம்ம செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாபிக்லேயும் நான் சில திங்ஸ்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இந்த எஸ்எஸ்டிகே ட்ராவல் அப்படிங்கிற இந்த கீவேர்டை கண்டிப்பாக ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ 3 டாப்பிக்கும் சேம் கீவேர்டு தான் கொடுத்துருக்காங்க. காமனாக எஸ்எஸ்டிகே ட்ராவல் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் ஆட் பண்ணணும். இது சம்மந்தமான இந்த டாபிக் சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டஸ்டாக்கோட செப்டம்பர் ஷார்ட் லிஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டஸ்டாக்கோட இந்த மந்த்துக்கான ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சட்டஸ்டாக்கோட செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ட்ரெண்டிங் டாபிக்ஸ் இப்போ என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹையிலேருந்து நம்ம வரும். அவங்க அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்கை அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ளூ ஸ்கைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூ ஸ்கை. ஓகேங்களா? ஸோ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் குரு பூர்ணிமா, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் டே, அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸு, அப்புறம் கோல்டு டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு டெக்ஸ்சர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கோல்டன் டெக்ஸ்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது இல்லையா, அதுதான். அப்புறம் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் ஓணம், அப்புறம் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே, அப்புறம் க்ரீன் பேக்ரவுண்டு, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா, அப்புறம் லொக்கேஷன் ஐகான், அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு, அதுக்கப்புறம் லீஃப் ஐகான், அதுக்கப்புறம் க்ரீன் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் பேப்பர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போகுது. அப்புறம் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. அதுக்கப்புறம் ஸ்பெயின் ஃப்ளாகு. ஓகேங்களா? டிவிகே ஃப்ளாகு கிடையாது, ஸ்பெயின் ஃப்ளாகு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்ரவுண்ட் டெக்ஸ்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்கெலாம் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்டிங் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டஸ்டாக்கோட இந்த ட்ரெண்டிங் கண்டென்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்குறாங்க அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் அது மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டஸ்டாக்கோட இந்த மந்த்துக்கு உண்டான ட்ரெண்டிங் டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டஸ்டாக்கோட செப்டம்பர் மந்த்துக்கு உண்டான ஷார்ட் லிஸ்ட்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த மந்த் வந்து எந்த டாபிக்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா, கீழே தெரிய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இதுலேயும் நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பாலா தாட்ஸ்.